ஓகே, தேங்க்யூ சோ மச் செக் பண்ணதுக்கு. ஓகே, அடுத்ததை பாத்துக்கிட்டோமாக்கா, இன்னைக்கு டாபிக் நான் எனக்கு கொடுத்துருக்காங்களே, இன்னைக்குள்ள டாபிக் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா, ஒர்க்கிங். நம்ம கிட்ட வந்து பிலிப்ஸோட ஒர்க்கிங் இருக்கா இல்லையா, சோ அதை பத்தி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். எத்தனை பேத்துக்கிட்ட இருக்குன்னா செக் பாக்ஸ்ல மூணு 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 போடுங்க. ஆனா வந்து அப்பதான் எனக்கு தெரியும் எத்தனை பேத்துக்கிட்ட இருக்கு, எத்தனை பேர் யூஸ் பண்றீங்க அப்படின்னு. தெரியாதவங்களுக்கு புது இன்ஃபர்மேஷனா இருக்கும். தெரிஞ்சு உங்களுக்கு அடிஷனல் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் கிடைக்கலாம். சரி, எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்துக்கிட்டோமாக்கா, நம்மளோட ஒர்க்கிங் வந்து ஹேட் வந்து இப்படிதான் இருக்கும். சோ இங்கதான் வந்து அதோட மோட்டோஸ் இருக்கு. அண்ட் வந்து கண்டெய்னர் கிளீன் பண்றதுக்கான கண்டெய்னரும் வந்து இங்கதான் இருக்கு. சோ எல்லாத்துக்கும் தெரியுதுன்னா தலையாட்டுங்க. கேமரா திறந்துருந்தீங்கன்னா எனக்கு தெரியும் நீங்க தலையாட்டுறீங்க அப்படின்னு. ஓகே, வெரி குட். ஓகே, என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா, இதுதான் வந்து மோட்டோ. சோ இதுல வந்து என்னன்னாக்கா, நம்ம மேலோட்டமான இருக்கிற அழுக்குகள் எல்லாத்தையும் வந்து நம்ம ஒர்க்கிங் பண்ணலாம். இப்படி நம்ம ஒர்க்கிங் பண்ணலாம். மெயினா வந்து காடி எல்லாம் வந்து நம்ம ஒர்க்கிங் பண்ணுவோமா இல்லையா? இப்ப நம்ம கடையில வந்து கார் எல்லாம் கழுவு கொடுப்போம். பட் ஆனா ஒர்க்கிங் பண்றது வந்து கிளீனா இருக்காது. அப்பயும் இங்கேயாவது தூசிகள்லாம் இருக்குமா இல்லையா? இந்த ஒர்க்கிங் இருக்கும் போது நம்ம ஈஸியா நம்மளே வந்து ஒர்க்கிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, இதை கிளீன் பண்றது ரொம்பவே ஈஸி. இன்னொன்னு வந்து இதோட வெயிட் பாத்துக்கிட்டீங்கன்னா 2.7 kg தான். சோ எல்லாருமே வந்து ஈஸியா கேரி பண்ணிட்டு போற மாதிரி தான் இருக்கு. இன்னொன்னு வந்து இதோட வால்டேஜ் பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா 25 வோல்டேஜ் மட்டும் தான். ஓகேங்களா? சோ இன்னொன்னு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா, இத ஆல்மோஸ்ட் வந்து நீங்க 1 hour கிட்ட வந்து ஒர்க்கிங் பண்ண முடியும். இதுல வந்து ஸ்பீட் மோட் கொடுத்திருப்பாங்க. ஒன்னு வந்து நம்பர் 1 கொடுத்திருப்பாங்க, நம்பர் 2 இருக்கும், turbo இருக்கும், நம்பர் 3 இருக்காது. ஓகேங்களா? சோ 1வது நம்பர்ல வச்சு ஓகே. சோ 1வது நம்பர்ல வச்சு நீங்க வந்து ஒர்க்கிங் பண்ணும்போது பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா, ஆல்மோஸ்ட் வந்து 75 மினிட்ஸ்க்கு வந்து நீங்க ஒர்க்கிங் பண்ணலாம். அதே வந்து 2வது நம்பர் வச்சீங்கன்னா 35 மினிட்ஸ்க்கு வந்து நீங்க ஒர்க்கிங் பண்ணலாம். துருபுல வச்சீங்கன்னாக்கா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 25 மினிட்ஸ்க்கு வந்து நீங்க ஒர்க்கிங் பண்ணலாம். ஓகேங்களா? சோ இத சார்ஜ் பண்றதுக்கு வந்து ஜஸ்ட் நீங்க ஒரு 5 ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணாலே போதும். நீங்க ஃபுல்லா வந்து ஒர்க்கிங் பண்ணிடலாம். சோ இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு முன்னாடி, இதை எப்படி கிளீன் பண்றது, இந்த கண்டெய்னர் வந்து எப்படி கிளீன் பண்றதுன்னு நான் காமிச்சிடுறேன். நம்ம ஒர்க்கிங் பண்ற அழுக்குகள் எல்லாமே பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா, இந்த கண்டெய்னர்ல வந்துரும். சோ இங்க பட்டன் இருக்கும். இத கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ரிமூவ் பண்றதுதான். இந்த கண்டெய்னர்ல இருக்கிற அழுக்குகள் எல்லாத்தையும் வந்து நீங்க கிளீன் பண்றதுக்கு இது ஜஸ்ட் ஓபன் பண்ணிட்டு கீழே கொட்டிட்டு இத வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இத வாஷ் பண்றதுக்கு ஓகே, இத வாஷ் பண்றதுக்கு போது பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா, இங்க கீழ இருக்கிற இந்த இந்த ஃபில்டர் இருக்குல்ல, இதையும் நீங்க ரிமூவ் பண்ணலாம். பட் ஆனா இதுல வந்து தண்ணி படக்கூடாது. இந்த ஃபில்டர் இந்த ஸ்பஞ்ச் வந்து நீங்க வாஷ் பண்ணலாம். பட் ஆனா இந்த ஃபில்டர் கொடுத்திருக்காங்கல்ல, இது வந்து நீங்க வாஷ் பண்ணக்கூடாது. தண்ணி படக்கூடாது. ஓகேங்களா? சோ இதெல்லாம் வாஷ் பண்ணி காஞ்சிட்டோனே எடுத்து நீங்க திருப்பி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நம்ம வந்து ஒர்க்கிங் பண்றோம்ல, ஒர்க்கிங் பண்ற அந்த அழுக்குகள், தூசிகள் எல்லாமே பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல தான் தப்பிஸ் பண்ணியிருப்போம், வெளியாகாம இருக்கிறதுக்கு. சோ ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். இதெல்லாம் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் நீங்க வந்து வைப் பண்ணி திருப்பி ஃபிக்ஸ் பேக் பண்ணிடலாம். ஏன் வந்து நம்ம சுத்தமா கழுவி வச்சுக்கணும்னா, வெல் மெயின்டைன் பண்றதுக்கு இதை கிளீனா வச்சுக்கலாம். இன்னொரு வந்து சின்ன சின்ன டஸ்ட் எல்லாம் வந்து என்ன பண்ணும், நம்மளுக்கு தும்பல் சளி எல்லாம் வருமா இல்லையா? சோ அதுக்காக அதை எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சுக்கிறது மாபேட். ஓகேங்களா? இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இது எங்கன்னாக்கா சோஃபா சைட்ல, தென் வந்து குஷன்லாம் இருக்கும்ல, நம்மளோட கார் குஷன்லாம் இருக்கும்ல, so அங்கெல்லாம் இருக்கிற அழுக்குகள், பிள்ளைங்க எல்லாம் சாப்பாடு எல்லாம் கொட்டிடுவாங்க. லைக் வந்து என்ன சொல்லுவாங்க, சைட்ல ஓரத்துல எல்லாம் வந்து இடுக்கெல்லாம் வந்து கொட்டிட்டாங்கன்னாக்கா நம்மளுக்கு கஷ்டமா இருக்குமா இல்லையா ஒர்க்கிங் பண்றதுக்கு. கூட்டுனாக்கா அந்த தூசிகள்லாம், சின்ன சின்ன தூசிகள் எல்லாமே வந்து அங்க ஒதுங்கிக்கிட்டு இருக்கும். சோ அதெல்லாம் எப்படி எடுக்கலாம்னா நம்மளோட ஒர்க்கிங் பண்ணி தான் எடுக்கலாம். இப்ப நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து சோஃபா இடுக்குன்னே வச்சுக்கலாம். சோ நம்பர் 1ல பாத்துக்கிட்டீங்கன்னா தெரியுதுங்களா? சோ இந்த மாதிரி எடுக்கலாம். சோ நம்பர் 2னா இன்னும் கொஞ்சம் வேகமா வந்து அழுக்குகள், தூசிகள் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணி கொடுப்போம். துருப்போல வச்சீங்கன்னா ஓகே, துருப்போல வந்து இன்னும் ஃபாஸ்டரா, இன்னும் டீப்பா கொஞ்சம் அழுக்குகள் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். இந்த சோஃபா சைட்ல இந்தியா வந்து இடுக்குகள், கேபினெட்லாம் இருக்குல்ல, கேபினெட்டுக்கு மேல இருக்கிற இடங்கள்லாம் வந்து பாத்துக்கிட்டோமாக்கா, நம்ம வந்து கூட்டி எடுக்கிறதுக்கு பதிலா கூட்டி எடுத்தோமாக்கா தூசிகள்லாம் பறக்கும். அதே நீங்க ஒர்க்கிங் பண்ணிட்டீங்கன்னாக்கா அந்த அழுக்குகள், தூசிகள் எல்லாமே வந்து இந்த கண்டெய்னர் மேல வந்துரும். இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா, நான் ஒர்க்கிங் பண்ண அழுக்குகள் எல்லாம் வந்து இங்க வந்துருச்சு. ஓகேங்களா? தப்பிஸ் பண்ணிடும். இந்த மாதிரி வந்து நம்ம தும்பல், சளிலாம் அடிக்கடி வந்துரும். சைனஸ் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கிறவங்கனாக்கா
வீடுகள் சுத்தம் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா இல்லையா? அப்போ வேக்யூம் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த தூசிகள் வந்து பறக்காது. ஓகேங்களா? சோ அடுத்தது வந்து எடுத்துக்கிட்டோமாக்கா, இதுல வந்து இந்த ஸ்டிக் குடுத்திருப்பாங்க. இந்த ஸ்டிக் வந்து ஜஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்றது தான். தெரியுதா? ஓகே. ஜஸ்ட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்றது தான். இப்ப டிக் சர்டிஃபிகேட்ஸ்ல லாக் ஆயிடுச்சு. சோ அப்ப நீங்க பயப்பட தேவையில்ல. இது வந்து வெளியாகுமா? சும்மா சும்மா கழண்டி வருமா? அப்படின்ட்டுன்னு. சோ ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்துக்கிட்டோமா, இங்க வந்து நம்ம இந்த இடத்துல வச்சு லைக் வந்து ஆ ஒரு சின்ன சின்ன கார்னர் இடமா இருந்துச்சுனாக்கா, வேக்யூம் ஃபுல்லா போறாது இல்லையா? சோ அந்த சின்ன சின்ன இடமா இருந்துச்சுன்னா, நீங்க இந்த இந்த இத வச்சு யூஸ் பண்ணி நீங்க வேக்யூம் பண்ணிக்கலாம். ஒட்டடை அடிக்கிறதுக்கு கூட வந்து நம்ம இத யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் வந்து பாத்துக்கிட்டோமாக்கா, இப்ப கர்ட்டன்லாம் வந்து நீங்க அடிக்கடி துவைக்க முடியாதா இல்லையா? சோ அதனால வந்து என்ன பண்ணலாம்னாக்கா, கர்ட்டன்லாம் வந்து அந்த தூசிகள் தட்டுறதுக்கு பதிலா இந்த வேக்யூம யூஸ் பண்ணி நீங்க வேக்யூம் பண்ணிறலாம். ஓகேங்களா? சோ இன்னொன்னு வந்து இதுல வந்து பிரஷ் குடுத்திருப்பாங்க. இப்ப ஒட்டடைலாம் இருக்குனாக்கா, இங்க இங்க மட்டும் சுத்தம் பண்ணாதுல்ல. சோ கீழலாம் விழும்ல. சோ அப்ப ஸ்டப்பனான இருக்கிற அந்த ஒட்டடைகள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்றதுக்கு இந்த பிரஷ் இருக்கும். இந்த பிரஷ் பண்ணிட்டே நீங்க வந்து வேக்யூம் பண்ணிக்கலாம். சோ எப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஓகே. எல்லாத்துக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன். இவ்ளோ உயரத்துக்கு கூட வந்து நீங்க ஒண்டியாவே ஆ நீங்க வந்து வொர்க்கிங் பண்ணிடலாம். இப்ப இங்க ஒரு அழுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க வொர்க்கிங் பண்ணிட்டு ஜஸ்ட் ஆ இப்படிதான் வந்துட்டு இந்த இது பண்ணிக்கலாம். வொர்க்கிங் பண்ணிடலாம். பாத்தீங்களா? சோ இந்த வால் வால்லயும் சரி, அந்த இடுக்குகள்லாம் வந்து ஒட்டடைகள்லாம் இருந்துச்சுன்னா, நம்ம வந்து தாங்காப்படி ஏறி கீழ விழுந்து நம்மளுக்கு ஒரு வலிய கொண்டுட்டு வரதுக்கு பதிலா, இந்த வொர்க்கிங் இருந்துச்சு ஜஸ்ட் நீங்க ஹேண்டில் பண்ணி, நீங்க வந்து அந்த ஒட்டடைகள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிறலாம். இன்னொன்னு வந்து பாத்துக்கிட்டோம்னாக்கா, ஆ இன்னொரு ஆளுக்காக நம்ம டிபெண்ட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். அவங்க வந்து நம்மளுக்கு ஒட்டடை அடிச்சு குடுப்பாங்க. வீட்ல ஹஸ்பண்ட்லாம் இருந்தாங்கனாக்கா வெயிட் பண்ணுவோமா இல்லையா? பட் ஆனா அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம், இந்த வொர்க்கிங் இருந்துச்சுனாக்கா, எவ்வளவு உயரத்துக்கு வேணாலும் நீங்களே ஜஸ்ட் ஹேண்டில் பண்ணி, அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிறலாம். ஓகேங்களா? பிரஷ் வேண்டாம் அப்படின்னாக்கா, ஜஸ்ட் நீங்க வந்து இந்த பிரஷ் யூஸ் பண்ணாத டைம்ல இத எடுத்து நீங்க பின்னாடி லாக் பண்ணிற வேண்டியதுதான். ஓகேங்களா? சோ லாக் பண்ணிற வேண்டியதுதான். அதுக்கு நீங்க இத மட்டும் யூஸ் பண்றதா இருந்தா கூட முடியும். சோ இப்ப கார்பெட்லாம் ஓரத்துலலாம் இது ஓரத்துலலாம் இருக்குல்ல. லைக் வந்து என்ன சொல்லுவாங்க? ஆ கபட்லாம் இருக்கும்ல. சோ கபட் ஓரத்துலலாம் வந்து நீங்க தூசிகள்லாம் அடங்கியிருக்கும்ல. அதெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு நீங்க இத யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிறலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்துக்கிட்டோமா, ஓகே. இன்னொரு ஃபிக்ஸ் பண்ண போறோம். இது வந்து என்னன்னாக்கா, நம்ப வொர்க்கிங் பண்றது. லைக் வந்து டைல்ஸ் எல்லாத்தையும் வந்து வொர்க்கிங் பண்ணுவோம்ல, அது. இத வந்து நீங்க ஈஸியாவும் கிளீன் பண்ணிடலாம். இதுல வந்து பிரஷ் இருக்கும். தெரியுதுங்களா? ஓகே. இது வந்து பிரஷ் இருக்கும். இத வந்து நீங்க ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிறலாம். ஓகேங்களா? ரிமூவ் பண்ணிட்டு நீங்க இதுல இதுல நீங்க வொர்க்கிங் பண்ணும்போது என்ன ஆகும்? முடிகள் எல்லாம் இதுல முடி தெரியுதா? இந்த மாதிரி வந்து முடிகள்லாம் மாட்டிட்டு இருக்கும். சோ மாட்டிட்டு இருந்துச்சுன்னா, நீங்க என்ன பண்ணலாம்னாக்கா, ஜஸ்ட் ஒரு சீசர் வச்சு அப்படியே கட் பண்ணி விட்டுட்டீங்கன்னாக்கா, அதுல சுத்திக்கிட்டு இருக்க நூலு, ஆ முடிகள் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த பிரஷும் வந்து சுத்தமா இருக்கும். ஓகேங்களா? சோ அடுத்தது வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஜஸ்ட் நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். இந்த இந்த ஃபிக்ஸ் பண்றதுக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த கார்னர்ல இது ஒண்ணு இருக்கும். ஜஸ்ட் போட்டுட்டு, இதுக்குள்ள வச்சுட்டு, ஜஸ்ட் நீங்க வந்து போட்டுட்டு லாக் பண்ணிற வேண்டியது. ஜஸ்ட் லாக். ஓகேங்களா? ரொம்ப ஈஸி இத மெயின்டெயின் பண்றது. இது வந்து நீங்க டைல்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்க வொர்க்கிங் பண்றதுக்கு தூசிகள், குப்பையெல்லாம் இருக்கும்ல. குப்பை, மண்ணு, மணலெல்லாம் இருக்கும்ல. சோ அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணி குடுக்கும். இதுவும் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, இங்க ஒரு லாக் ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்றது தான். இது எப்படி கிளீன் பண்ணுதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் டைல்ஸ்ல. ஓகே. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, நெறைய வந்து என்ன பண்ணுவோம், அரிசிகள் எடுக்கும்போது கீழ கொட்டிக்கும். அதுக்கு அந்தாண்ட பாத்துட்டீங்கன்னா, பிள்ளைங்க வந்து ஏதாவது சாப்பாடு வச்சுட்டு இருப்பாங்க. இப்ப நெறைய ஜார்ஜான்லாம் இருக்கு. முறுக்கு வகைகள்லாம் இருக்கும். சோ அது எல்லாத்தையும் வந்து ரிமூவ் என்ன பண்ணுவாங்க, கீழ கொட்டிருவாங்க. சாப்பிடும்போது தெரியாம கொட்டுறது தானே. சோ நம்பளோட ஓகே. தெரியுதா என்னோட குப்பை கீழ பிள்ளைங்கலாம் போட்டுருக்காங்க. தலையாட்டுங்க. தலையாட்டுனீங்கன்னா எனக்கு தெரியும் கீழ இருக்கிற குப்பை உங்களுக்கு தெரியுதுன்னு. இல்லன்னா நான் ஜூம் பண்ணுவேன். ஓகேங்களா? ஓகே. தேங்க் யூ. ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இதுல வந்து எல்இடி லைட் இருக்கு. ஓகே. இப்ப நான் வந்து இருட்டான இடத்துல இருக்கேன். இருட்டாயிருச்சா? ஓகே. இருட்டாயிருச்சு. இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா, இதுல லைட் இருக்கும். ஆ சோ இப்ப இந்த குப்பைலாம் எவ்வளவு அழகா எடுக்குதுன்னு பாருங்க. இப்ப நம்ம வொர்க்கிங் பண்ணிட்டோம். அந்த இடத்துல ஒரு தூசி இல்ல, ஒரு குப்பை இல்ல. சோ இது இருட்டான இடத்துல கூட வந்து
நீங்க ஈஸியா இந்த குப்பைகள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண முடியும். அந்த கட்டிலுக்கு அடியில, சோஃபா கடியெல்லாம் கூட வந்து நீங்க இந்த மாதிரி லைட் இருக்கும் போது எங்கெல்லாம் குப்பை இருக்கோ நீங்க பாத்துடலாம். பாத்துட்டு இன்னும் சுத்தமாகலையா நீங்க அழகா ஒர்க்கிங் பண்ணி எடுத்துடலாம். இன்னொன்னு வந்து பாத்துக்கிட்டோமா, நம்ம கூட்டுறதுக்கும் இந்த குப்பைகள் எல்லாம் நீங்க ஒர்க்கிங் பண்ணி எடுக்கிறதுக்கும் அவ்வளவு கிளீனா இருக்கும் டைல்ஸ். நீங்க அடுத்தது மூவ் பண்ணீங்கன்னாக்கா உங்களோட டைல்ஸ் வந்து அப்படி பளிச்சுன்னு இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? டைல்ஸும் அழகா இருக்கும், கிளாத் வந்து சட்டுன்னு தூசிகளும் அண்டாம இருக்கும். வீட்டுக்கு யாராவது வராங்கன்னாக்கா அழகா நம்ம வீட மெயின்டைன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு திருப்தி நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே. சோ கிளீன் ஆயிடுச்சா? இந்த இடம் பாத்தீங்களா எவ்வளவு கிளீனா இருக்கு. சோ நீங்க துர்போல கூட வச்சீங்கன்னாக்கா நீங்க வந்து அதோட சவுண்ட் வந்து கொஞ்சம் கூடையா இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனா டக்கு டக்குன்னு வேலையை நம்ம முடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்ப அடுத்தது எடுத்துப்போம். இப்ப வந்து பிள்ளைங்களாம் படிக்கிறாங்க. சோ படிக்கிற பிள்ளைங்களா என்ன பண்ணுவாங்க, குப்பைகளை போட்டுருவாங்க. அங்க வந்து ப்ராஜெக்ட் செய்வாங்க. ஏதாவது வந்து ஸ்கூல்ல நிறைய ஆக்டிவிட்டி இருக்குல்ல, அப்படிலாம் இருக்கும்போது பேப்பர்ஸ் கட்டிங் நிறைய இருக்கும். அது என்ன ஆகும், கீழே படும்போது எல்லாம் விழுந்துருமா இல்லையா? இப்ப பாருங்க, இப்ப நான் ஜஸ்ட் செகண்ட் லெவல்ல தான் வச்சிருக்கேன். ஜஸ்ட் போயிட்டு ஒரே தடவையில கிளீன் ஆயிடுச்சு. சோ அப்ப நம்ம வேலைகளை இன்னும் வந்து ஃபாஸ்டா கொடுக்கறதுக்கு இந்த ஒர்க்கிங் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். இன்னொன்னு வந்து பாத்துக்கிட்டோம்னா, இப்ப நம்ம எல்லாம் வேலைக்கு போயிட்டு வர மதர்ஸா இருந்தோமாக்கா என்ன ஆகும், வீட கிளீன் பண்றதே ஒரு பெரிய டயர்டான வேலையா இருக்குமா இல்லையா? வீட கிளீன் பண்ணணும், மோப் பண்ணணும், ரெண்டு விஷயத்தையும் யோசிச்சாலே வந்து ஐயோ அதுவே பெரிய வேலையா இருக்கு இருக்கும் போது என்னக்கா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னொன்னு வந்து என்னன்னாக்கா நீங்க ஒர்க்கிங் பண்ணிட்டே மூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதுதான் ஸ்பெஷாலிட்டி நம்மளோட. ஜஸ்ட் இதை ரிமூவ் பண்றதுக்கு பிரஸ் பண்ணிட்டு நம்ம இழுக்க வேண்டியதான், அவ்வளவுதான். ஓகேங்களா? அடுத்தது வந்து நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னொரு ஒர்க்கிங் கொடுத்திருப்பாங்க. சோ இது கார்பெட்ல நீங்க ஒர்க்கிங் பண்றதுக்கு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எனி டைல்ஸ்க்கு நீங்க யூஸ் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுல வந்து இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ரோடு இருக்கும். ஜஸ்ட் ஈஸியா நீங்க மூவ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்துக்கிட்டோமா, இதுல வந்து நம்மளுக்கு இந்த ஒரு இது கொடுத்திருப்பாங்க. இந்த ஒரு கண்டெய்னர் எதுக்குனாக்கா மோப் பண்றதுக்கு. இது வந்து மோப் தண்ணி வெளியாக்குறதுக்கு. இதுலதான் நம்ம வந்து தண்ணி ஊத்திட்டு லிக்விட் ஊத்த போறோம். சோ பின்னாடி வந்து பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா இதுதான் நம்மளோட மோப் துணி. ஓகேங்களா? சோ ஜஸ்ட் வந்து பேஸ்ட் பண்ண வேண்டியதான். நீங்க இதை ரிமூவ் பண்ணிட்டு நீங்க வாஷ் பண்றதுக்கும் நீங்க வாஷ் பண்ணி போட்டுட்டு இதுல வந்து 2 துணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஒண்ணு வந்து வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது இன்னொன்னு காஞ்சி வரதுக்குள்ள திடீர்னு நீங்க மூவ் பண்ணோம் அப்படின்னாக்கா நீங்க இன்னொரு துணியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது காட்டன் தான், ஜஸ்ட் வாஷபிள் ஆடலாம். ஓகேங்களா? சோ இது எப்படி நம்ம ஒர்க்கிங் பண்ணிட்டு மூவ் பண்றது அப்படின்னு காமிக்கிறேன். ஜஸ்ட் கொஞ்சோண்டு நீங்க தண்ணி இந்த கண்டெய்னர்ல வந்து நிறைய தண்ணி ஃபில் அப் பண்ணணும்ல, ஜஸ்ட் இதுல அளவு இருக்கும். ஓகேங்களா? சோ நான் தண்ணி ஊத்திட்டேன். தண்ணி ஊத்திட்டு எல்ஓசி தான் ஊத்துறேன். எல்ஓசி வந்து கொஞ்சோண்டு நீங்க பம்ப் பண்ணா போதும். நம்ம அரை வாளிக்கு ஒரு பம்ப் பண்ணுவோம்ல, சோ இதுல வந்து சின்ன ஒரு 2 டிராப் அளவுக்கு போதும். ஓகேங்களா? போட்டுட்டு ஜஸ்ட் நீங்க க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். நீங்க இன்னொரு வேலை என்னன்னாக்கா, நம்ம மோப்பை எடுத்து எடுத்து அழுசுவோம்ல, அந்த வேலை இதுல இருக்கவே இருக்காது. ஓகேங்களா? சோ இது வந்து நீங்க வச்சுட்டு ஜஸ்ட் ஓகே, இது வந்து பிக்ஸ் பண்றதுதான். அதுக்கு அது வெளியாகாது. ஓகேங்களா? சோ அடுத்தது வந்து இத மூவ் பண்றதுக்கு இப்ப பாருங்க, பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம அசதியா வந்து வேலையை முடிச்சுட்டு அப்பதான் உட்கார்ந்துருப்போம். கொஞ்ச நேரம் நாளைக்கு மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. பட் ஆனா விளையாட்டு வாக்குல தண்ணி ஊத்திடுவாங்க. தெரியுதா? தண்ணி ஊத்திட்டாங்க. இப்ப இந்த தண்ணி ஊத்துறதுனால என்ன ஆகும் தெரியுதுங்களா? தெரியுதுன்னா எல்லாம் தலையாட்டுங்க. ஓகே, எல்லாம் அலர்ட்டா இருக்கீங்க. ஓகே. சோ என்னன்னாக்க பிள்ளைங்க தண்ணி ஊத்திட்டாங்க. தண்ணி ஊத்திட்டா சும்மா நார்மலான துணியில தொடச்சா என்ன ஆகும், அப்படி பிசு பிசுன்னு இருக்குமா இல்லையா? எறும்பு வந்துரும். இல்ல வந்து அந்த பிசு பிசுன்னு இருந்துச்சுனாக்கா மத்த இடத்துல நம்ம நடக்கும் போதும் வந்து என்ன ஆகும்னாக்கா அந்த பிசு பிசுப்பு தன்மை அப்படியே இருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்காதா இல்லையா? அதுக்கு நீங்க மூவ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னாக்கா ஜஸ்ட் நீங்க மூவ் பண்றதுதான். ஓகேங்களா? சோ இப்ப பாருங்க அந்த டைல்ஸ் எவ்வளவு கிளீனா இருக்கு. இன்னொன்னு வந்து பாத்துக்கிட்டோமா, இந்த டைல்ஸ் வந்து நீங்க தண்ணி வச்சுட்டு நீங்க பிழிஞ்சிட்டு நம்ம மூவ் பண்ணும் போது எவ்வளவு வெயிட்டா இருக்கும். பிள்ளைங்க பார்த்து விழுந்துடாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆனா இது வந்து ரொம்ப லைட்டா இருக்கறனால சட்டுன்னு காஞ்சிரும். கொஞ்ச நேரத்துல காஞ்சிரும்.
இன்னொன்னு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, சப்போஸ் மின்னுக்கு குப்பைகள் ஏதாவது இருக்கு, நீங்க இன்னும் கூட்டவே இல்ல, பிள்ளைங்க வந்து தண்ணி ஊத்திட்டாங்க அப்படின்னும் போது, இங்க இருக்கிற வொர்க்யூம் என்ன பண்ணும்னா வொர்க்யூம் பண்ணிரும். இங்க தூசிகள், கல்லு, மண் எல்லாத்தையும் வந்து இங்க வொர்க்யூம் பண்ணிட்டு, அப்புறம் பின்னாடி மூவ். ஓகேங்களா? சோ இது பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா, ம் இப்படியே நீங்க மூவ் பண்ணிட்டு போலாம். இப்ப சப்போஸ் நீங்க மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. பட் ஆனா தண்ணி பத்தல. ஓகேங்களா? வாளி இல்லனாக்கா நீங்க தண்ணி போயிட்டு புடிச்சிட்டு வரலாம். இதுல வந்து ஜஸ்ட் பிரஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த பம்ப் வந்து தண்ணி வெளியாக்குறதுக்கு. பிரஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க வந்து திரும்ப மூவ் பண்ணிட வேண்டியதுதான். ஓகேங்களா? சோ அந்த இடமும் ரொம்ப கிளீனா இருக்கும். பிளாஸ் வந்து சீக்கிரமாவும் காஞ்சிடும். ஓகேங்களா? சோ அந்த டைல்ஸ் பாருங்க எவ்வளவு கிளீனா இருக்கு. சோ கொஞ்ச நேரத்துல பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா அந்த ஆஹ் நம்ம மூவ் பண்ணுமா சம்டைம் கூட வந்து என்ன ஆகும்னாக்கா அந்த ஆஹ் அழுக்குகள்லாம் இருந்துச்சுன்னா அந்த சாப் அப்படியே இருக்கும். மோசைக்ல வந்து சாப் அப்படியே இருக்குமா இல்லையா? மோப்போட அந்த கீரல் மாதிரி அப்படியே இருக்கும். பட் ஆனா இதுல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அப்படிலாம் எதுவுமே இருக்காது. சோ ஃபுல்லி கிளீனா இருக்கும். இன்னொன்னு வந்து பாத்துக்கிட்டோமா நம்மளோட okay, நம்மளோட பிள்ளைங்க வீட்ல வந்து பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம வேலை கத்து கொடுப்போம். இப்பதான் வளர்றாங்க அப்படின்னாக்கா அவங்களும் ஆசைப்படுவாங்க வீட்டு வேலை எல்லாம் செய்யணும்னு. பட் ஆனா கிளீனா இருக்கணுமா இல்லையா? அதுக்காக வந்து பிள்ளைங்களுக்கு நீங்க இந்த ஒர்க்கியம் கொடுத்துட்டீங்கன்னா ஈஸியா அவங்க ஹேண்டில் பண்ணிடுவாங்க. நீங்க வேலை முடிஞ்சு வரும்போதும் ஒரு 10 வயசு 12 வயசா இருந்தா கூட வந்து ஈஸியா இதை அக்சஸ் பண்ண முடியும். இது வந்து என்னன்னா சார்ஜ் பண்ணி வச்சுட்டோமா ஜஸ்ட் நம்ம எக்ஸஸ் பண்றதுதான் யூஸ் பண்றதுதான். ஓகேங்களா? மூவ் பண்ண தண்ணி எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் கொஞ்ச நேரம் தான் மூவ் பண்ணதுனால அது தண்ணி அந்த அளவுக்கு தெரியல. பட் ஆனா நீங்க மூவ் பண்ண தண்ணி என்ன ஆகும்னாக்கா ஒர்க்கிங் பண்ணி இங்க வந்துரும். குப்பைகள் இங்க போய் சேர்ந்துரும். சோ அதுதான் டிஃபரெண்ட். ஓகேங்களா? ஓகே. சோ அடுத்தது வந்து பாத்துக்கிட்டோமா இந்த மாசம் இது ப்ரொமோஷன் இருக்கு. அதோட சேர்த்து பாத்துக்கிட்டீங்கன்னா இது 2 இயர்ஸ் நம்மளுக்கு வாரண்டி கொடுக்குறாங்க. 2 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. பட் ஆனா நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு 3 மாசத்துக்குள்ளாரே நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க வாரண்டிக்கு அப்படின்னாக்கா அடிஷனல் உங்களுக்கு இன்னொரு 3 வருஷம் உங்களுக்கு 3 வருஷத்துக்கு வாரண்டி கொடுத்திருப்பாங்க. சோ எதுக்காக அப்படின்னாக்கா மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ் மட்டும். ஓகேங்களா? 2 வருஷம் வாரண்டியை நம்ம 3 வருஷமா ஆக்குறதுக்கு நம்ம ஆன்லைன்ல ரிஜிஸ்டர் பண்ணணும். அது கஸ்டமர் வாங்கினா கூட வந்து நீங்க ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு அடிஷனலா இன்னும் 1 வருஷம் கம்மி பண்ணி வருது. 3 வருஷம் வாரண்டின்னு சொல்லும்போது அவங்களே ஹாப்பியா இருப்பாங்க. ஓகேங்களா? சோ இதுதான் இன்னைக்கு உள்ள என்னோட டெமோ. இன்னொரு வந்து சின்ன சின்ன தூசிகள் கூட வந்து பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஈஸியா எடுத்துரும். இப்ப நீங்க பவுடர் எல்லாம் பாக்கிறீங்க. பவுடர் எல்லாம் வந்து ரூம்ல வந்து நிறைய பவுடர்ஸ் எல்லாம் கொட்டி இருக்கும் தானே. அந்த பவுடர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு கூட வந்து கீழே எல்லாம் இருந்துச்சுனாக்கா நீங்க வந்து இந்த ஒர்க்கியம் யூஸ் பண்ணி நீங்க ரிமூவ் பண்ணலாம். இன்னொன்னு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா கிட்டையா இருக்கு கபட் எல்லாம் வந்து சுத்தம் பண்ணணும். சின்ன சின்ன கண்டெய்னர் எல்லாம் வந்து நீங்க கிளீன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா இப்ப கண்டெய்னர் எல்லாம் வந்து ஏதாவது தூசிகள் எல்லாம் இருக்கு அப்படின்னாக்கா ஜஸ்ட் நீங்க கிளீன் பண்றதுக்கு இந்த ஒர்க்கியமா யூஸ் பண்ணி ஜஸ்ட் நீங்க சட்டுன்னு ஒரு கிளீன் அப் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்படி சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கு இல்ல வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு நான் சொன்னதுல ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னாக்க உங்களோட ஆப்லைன் கிட்ட கேட்க மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா ஆப்லைன் கிட்ட ரிஃபர் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ இன்னொன்னு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாசம் பிளாட்டினம் கிட்ட ரிஃபர் பண்ணீங்கன்னா தெரியும். இந்த மாசம் 4 மாசத்துல நம்மளுக்கு பேமெண்ட் கட்டலாம். ஒரு மாசம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 600 தான். உண்மையிலே வர்த்துங்க. இதை வாங்கி வச்சுட்டு நம்ம ஒர்க்கிங் பண்ணிட்டோமா கண்டிப்பா வந்து வீடு கூட்டுறதுக்கு வந்து அந்த கூட்டுற ஐட்டம் எல்லாம் மத்த ஐட்டம் எல்லாம் எதுவுமே நம்ம தேட மாட்டோம். எக்ஸ்ட்ரா ஒரு மோப்பு ஒரு மோப் மாட்டுறதுக்கு ஒரு இடம் கூட்டுற ஐட்டம் மாட்டுறதுக்கு ஒரு இடம் கூட்டுறது அல்றதுக்கு வந்து குப்பைகள்லாம் அல்றதுக்கு ஒரு இடம் அப்படின்னு ஸ்பேஸ் நம்ம தேடி வைக்க வேணாம். ஆல் இன் ஒன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சோ ஸ்பேஸும் சின்னதா இருக்கும். பிளஸ் வந்து நீங்க இது ஒயர்லெஸ் தானே. இது வந்து டோட்டலி பாத்துக்கிட்டீங்கன்னா ஒயர்லெஸ். நான் இவ்வளவு நேரம் நான் மூவ் பண்ணது ஒர்க்கிங் பண்ணதெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா பாத்துருப்பீங்க. இதுல ஒயரே கேபிளே நான் மாட்டி இருக்க மாட்டேன். ஆனா நீங்க சார்ஜ் பண்றதுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு அடிஷனல் கேபிள் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இன்னொன்னு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த இது வந்து பட்டன் டைப் தான். ஜஸ்ட் இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இங்க ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அவ்வளவுதான். நீங்க பிக்ஸ் பண்ணிட்டு நீங்க பிளாக் போட்டுட்டு ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஒரு 5 ஹவர்ஸ் எடுக்கும் ஃபுல்லி 100% சார்ஜ் வர்றதுக்கு. அவ்வளவுதான். அதுக்காக நீங்க ஒயரை நீங்க ரிமூவ் பண்ணிட்டு நீங்க ஃபுல்லா ஒர்க்கிங் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா? எல்லா விதமான டைல்ஸ்க்கு யூஸ் பண்றதுக்கும் நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். சிமெண்டா இருக்கட்டும், டைல்ஸா இருக்கட்டும், மோசைக்கா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து கிச்சன் சைட் எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ராஃபான ஒரு இது மோசைக் போட்டிருப்பாங்க. அதுவா இருக்கட்டும், வெளியே பால்கனி கிட்ட இருக்கிற இடமா இருக்கட்டும், எல்லா விதமான டைல்ஸ்க்கு காப்பீட்டுக்கு தென் வந்து இப்ப சோஃபாலாம் பாத்துக்கிட்டீங்கன்னா டிஃப்ரெண்ட் மெட்டீரியலா இருக்கும். அது எல்லாத்துக்குமே நீங்க
ஈஸியா யூஸ் பண்ணிடலாம், எதுவுமே வந்து டேமேஜ் ஆகாது. ஓகேங்களா? சோ உங்களோட எனி டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களோட அப்ளைனை ரிஃபர் பண்ணுங்க. எப்படி 4 மாசத்துல எடுக்கிறது, நான் எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம இன்னைக்கு போய் கேட்டுருங்க. ஓகேங்களா? சோ தேங்க் யூ சோ மச் இன்னைக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஐ பர்ஸ்பெக்டிவ் ஐம் சீயிங்.